நம்ம எல்லாருமே கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த பேட்டர் ராயல் கேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பாஞ்சு அவன் அடிக்கணும் இவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுவோம். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு பிடிச்ச 2 கேம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், அப்புறமா BGMI. இந்த 2 கேம் தான் பார்த்தீங்கன்னாக்கா பீக்கில் இருக்கா அப்படி பேட்டர் ராயலில். ஸோ இந்த கேமில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா எதனால இவங்க 2 பேருக்கும் டவுன்ஃபால், இவங்க 2 பேருக்கும் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரீ ஃபயர் அப்புறமா BGMI இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுல சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா சின்ன பசங்க அப்புறமா மீடியம் ஆர்டேஜ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கவர் பண்ண கேம்ஸ் தான் இவங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி பேசிக்கலாம், அது பேசி இது ஒஸ்துரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பேசியிருப்பாங்க. அப்புறமா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நீ விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடை போட்டிருப்பாங்க. இவங்க பார்த்தா அதுன்னு கவர்மெண்ட்லாம் வேறு இன்வால்வ் ஆச்சு, சின்ன பசங்களாம் இதை விளையாடி கேட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக நடக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபயர்லாம் பேன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்லாம். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் நடந்துட்டு இருந்துது. ஸோ பிஃபோர் பப்ஜி அப்புறமா ஃப்ரீ ஃபயர் இவங்க 2 பேருக்கு முன்னாடி கேம்ஸ் பற்றி நிறையா பேர் பேசியிருப்பாங்க. அதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம், சர்வேஸ் ஆஃப் டெம்பிள் ரன், அப்புறமா மினி மிலிட்ரி. ஸோ இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கெலாம் விளையாட்டுருப்போம். ஆனால் நம்மளுடைய அந்த ஒரு ஈகோயிசம், அதாவது நம்மளுடைய அந்த வெறியான ஒரு கேரக்டரை தூண்டுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2மே பேட்டர் ராயல்னு வந்தது. அதாவது நான் அவனை அடித்தாக்கா நான் கெத்து, இவனை அடித்தா நான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி அடிச்சுக்கிற கேம் தான் பார்த்தீங்கன்னா பேட்டர் ராயல்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேம். ஏன்னா ஹியூமன் நேச்சர்லேயே அது இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஜெயிக்கணும், ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னாக்கா நம்ம அதுக்காக எவ்வளோ வேணாம் கஷ்டப்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் கான்செப்டாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு தான் இருந்தது. ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், நிறையா பெரிய மேப்பாக இருக்கட்டும், வாய்ஸ் சேட், அப்புறமா காம்படிட்டிவ் கேம் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பப்ஜியை பார்த்துருந்துச்சு. நம்மளுடைய BGMI இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக்கி விட்டுச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபயர் என்ட்ரி கொடுத்தாங்க. எப்போனா 2017 பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆகி அவ்வளோ என் ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணாங்க. மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்கும், டவுன்லோட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். நம்ம இந்தியா, அப்புறமா பிரேசில், அப்புறமா சவுத் ஏஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா அங்கே தான் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா 2மே பேட்டில் கிரவுண்டாக ஸ்ட்ரீமர்ஸு, அப்புறமா ஸ்போர்ட்ஸ், அப்புறமா ஸ்கூல் காலேஜ் டிஸ்கஷன் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் விட்டு போகிறாங்க. ஏன்னா ஓல்டு பிளேயர்ஸ் நியூ பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க நம்மளே பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு பிளேயர்ஸ் தான் கெத்து, நியூ பிளேயர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாம் பேசிட்டு கிடக்கும். ஏன்னா நியூ பிளேயர்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பழகிட்டு விளாட்றாங்க, இப்போ இருக்கிற கேம் பிளேக்கு ஏற்ற மாதிரி. ஓல்டு பிளேயர்ஸ் விளாட்றதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அப்டேட்ஸ்லாம் இல்லாமல், அதாவது நியூ அப்டேட், அதாவது ரிவைவ் அப்டேட்டு, இந்த மாதிரி பே டு வின்னு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்கில்ஸு மட்டுமே இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா 2 கேமே பார்த்தீங்கன்னாக்கா பீக்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 கேமே பார்த்தீங்கன்னாக்கா பே டு வின் அந்த மாதிரி அதனால நிறையவே ஆப்ஷனும் வந்துடுச்சு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் விட்டு போகிறாங்க. உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்கள். இதில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாக்கா நம்மளை மன்னிச்சிக்கிட்டு என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மறக்காம சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி மறக்காம சொல்லிட்டு. நன்றி, வணக்கம், பாய்.